குட் மார்னிங் சாம்பியன்ஸ். நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, இப்போ ரெஃபரன்சேஷன் ஆஃப் டிஃப்ரெண்ட் பேராமீட்டர் அண்ட் சைக்கோமெட்ரிக் சார்ட். கான்ஸ்டன்ட் ட்ரைபல் டெம்பரேச்சர் எப்படி இருக்கும் அப்படின்னா, இட் இஸ் அ வெர்டிகல் லைன். ஸோ பார்த்தீங்கன்னா இன்க்ரிமெண்ட் ஆகிட்டே இருக்கு. வெர்டிகல் லைன் யூனிஃபார்ம்லி ஸ்பேஸ்டா இருக்கும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். இன்க்ரீஸ் ஆக மேலே நோக்கி போனால் பாசிட்டிவ் டைரக்ஷன்றதும் புரிஞ்சிக்கலாம். இங்கே வந்து இதான் காட்டப்பட்டிருக்கு உங்களுக்கு. அடுத்தது கான்ஸ்டன்ட் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி ஒமேகான்னு செல்லமாக கூப்பிடுறோம். அது வந்து ஹரிசாண்டல் லைன் டுவர்ட்ஸ் சேச்சுரேஷன் கர்வ். இதான் சேச்சுரேஷன் கர்வு. இங்கேருந்து அங்கே ஹரிசாண்டல் லைன் போடப்படுது அப்படின்லாம். யூனிஃபார்ம்லி ஸ்பேஸ்ட் அப்படின்ட்டுலாம். மேலே ஏற ஏற பாசிட்டிவ் டைரக்ஷன் தெரிஞ்சுக்கலாம். அடுத்து கான்ஸ்டன்ட் டிபிடி லைன். கான்ஸ்டன்ட் டிபிடி லைன் வந்து ஹரிசாண்டல் லைன் அவே ஃப்ரம் த சேச்சுரேஷன் கர்வ் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ இங்கேருந்து லெஃப்ட் ஹேண்ட்லேருந்து ரைட் ஹேண்டுக்கு நகருது. நான் யூனிஃபார்ம்லி ஸ்பேஸ்ட் அப்படின்றதும் புரியணும் இதில். ஸோ இது 3 விஷயம் தெரிஞ்சுக்கிட்டோமா. நாலாவதா என்ன தெரிஞ்சுக்கணும்னா, கான்ஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி பை parallel to the saturation curve. Saturation curve இங்க இருக்கு. parallel கோடு parallel கோடு parallel கோடு. ஸோ நார்த் வெஸ்ட் டைரக்ஷன், அதாவது இங்க 100%, இங்க 0% அப்படின்னு சொல்லலாம். நார்த் வெஸ்ட் டைரக்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். கீழே விளிம்புல 0. வெட்பெல் டெம்பரேச்சர் பார்த்தீங்கன்னா நான் யூனிஃபார்ம்லி ஸ்பேஸ்டாக தான் இருக்கும், இன்க்ளைண்டாக இருக்கும். ஸோ இன்க்ளைண்டு, ஸோ நான் யூனிஃபார்ம்லி பிளேஸ்ட் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். என்தால்பி வந்து யூனிஃபார்ம்லி ஸ்பேஸ்டு, சம் டிகிரி ஆஃப் இன்க்ளினேஷன் போத் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸோ ஸ்பெசிஃபிக் வால்யூம் வந்து ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் இன்க்ளினேஷன்றதும் தெரிஞ்சுக்கலாம். ஸோ இன்க்ளைண்டாக இருக்கவன் யாருன்னா வெட்வெல் டெம்பரேச்சர் இன்க்ளைண்டாக இருப்பான், அது நான் யூனிஃபார்ம்லி ஸ்பேஸ்டாக இருப்பான். என்தால்பி இன்க்ளைண்டாக தான் இருப்பான், ஆனால் யூனிஃபார்ம்லி ஸ்பேஸ்டாக இருப்பான். ஸ்பெசிஃபிக் வால்யூம் ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் இன்க்ளினேஷன் சொல்லுவான். அப்போ அவன் வந்து கொஞ்சம் நிமிர்ந்திருக்கான் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். ஸோ கான்ஸ்டன்ட் ஸ்பெசிஃபிக் வால்யூம் லைன் தான் இங்கே காட்டியிருக்காங்க. நிமிர்ந்திருக்கான் அப்படின்னு தெரியுது. ஸோ என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, யார் யார் எப்படி இருப்பாங்க. ட்ரைபல் டெம்பரேச்சர் வெர்டிகலாக இருப்பான், கான்ஸ்டன்ட் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி ஹரிசாண்டலா இருப்பான். டிபிடி ஹரிசாண்டலா இருப்பான். கான்ஸ்டன்ட் ஸ்பெசிஃபிக் ஹியூமிடிட்டி லெஃப்ட் டு ரைட் டு லெஃப்ட், இவர் லெஃப்ட் டு ரைட்டு. கான்ஸ்டன்ட் ரிலேட்டிவ் ஹியூமிடிட்டி லைன் வந்து எப்படின்னா parallel to the saturation curve. கீழே இங்கே வந்து 0, இந்த இடத்துல வந்து இட் இஸ் 0%, இந்த இடத்துல 100%. அது சேச்சுரேஷன் கர்வ் சொல்லுவாங்க. 100% இருக்கு. நார்த் வெஸ்ட் டைரக்ஷன்ல இன்க்ரீஸ் ஆகுதுன்னு சொல்லிட்டான். வெட்வெல் டெம்பரேச்சர் இன்க்ளைண்டாக இருக்கும், நான் யூனிஃபார்ம்லி ஸ்பேஸ் சொல்லியிருக்கான். என்தால்பி வந்து யூனிஃபார்ம்லி ஸ்பேஸ்ட், அதுவும் வந்து வெட்வெல் டெம்பரேச்சர் மாதிரி இன்க்ளைண்டாக தான் இருக்கும். ஹையஸ்ட் டிகிரி ஆஃப் இன்க்ளினேஷன் யாருக்கு இருக்கும்னா ஸ்பெசிஃபிக் வால்யூம்க்கு இருக்கும்னு சொல்றாங்க. ஸோ நம்ம என்ன தெரிஞ்சுக்கிட்டோம் அப்படின்னா, எந்தெந்த லைன் எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம், என்ன ப்ராப்பர்ட்டி எப்படி இருக்குன்னு தெரிஞ்சுக்கிட்டோம். இது ஒவ்வொரு ப்ராசஸ்லையும் நம்ம அப்ளை பண்ணி நம்ம கண்டுபிடிக்கணும். தேங்க்யூ சாம்பியன்ஸ்.